சேப்பாக்கங்கிறது வந்து எனக்கு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு கனவா இருந்த ஒரு இடம். உடம்புல நாடி நரம்பு எல்லாம் ரத்தம் சதை எல்லாத்தையும் கிரிக்கெட் ஊர்னதான் வந்து அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாட முடியும். உங்களை லவ் பண்ண தொடங்கி கிரிக்கெட்டையும் லவ் பண்ண தொடங்கிட்டாங்களா அவங்க? என்னோட எமோஷன்ஸுக்கும் என்னோட இன்ஸ்டிங்டிவ் நேச்சருக்கும் அவங்க ஒரு பயங்கர பேலன்ஸா இருந்திருக்காங்க. ரிக்கி பாண்டிங் விக்கெட் தான் வந்து வேர்ல்டு கப்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டர்னிங் பாயிண்ட். 100 ரன் அடிச்சிட்டார் சார். அதுதான் ஒரு வருத்தம். அடிச்சிட்டார். 100 ரன் அடிச்சிட்டார். தம்பி அப்படின்னாரு. சொல்லுங்க, நீ தானே அந்த சிஎஸ்கேக்கு விளையாட்ட பையன் அப்படின்னாரு. ஆமா சார். இங்க ஓடுற அந்த ஒரு ரன் அங்க ஓடினா ஜெயிச்சிருக்கலாம்லப்பா. நான் எப்படின்னா பொய் இதெல்லாம் கிடையாது. நிஜமாவே அடியில வச்சு வெடி வச்சிருவேன். நான் வந்து நிஜமாவே நான் இப்ப நான் இன்னைக்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணேன்னா அடுத்த நாள் போட்டுருவேன் போலிங். இனிமே அஸ்வின் வந்து ஒன் டே மேட்ச் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாரு அப்படின்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க நிறைய கமெண்டேட்டர்ஸ். எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொண்டீங்க? எப்படி திரும்ப வந்தீங்க? நான் இப்ப கூட சொல்றேன் சார், 70 ரன் கொடுத்துட்டேன். என்னாலதான் மேட்ச் தோத்துட்டாங்க. கை தூக்கி ஒத்துக்கிறேன். என்னாலதான் மேட்ச் தோத்தேங்கிற சூழ்நிலையில எல்லாருமே டிராப் செய்யப்பட்டிருக்காங்களா? அந்த டைம்ல விராட் கோலிக்கு ஜாக்பாட் இயர், பம்பர் இயர், வேற லெவல் இயர். ஆனா கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் நான் தான். 18 மாசம் உங்களுடைய பிரைம் கெரியர்ல வேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒன்றும் செய்ய முடியாது. அது நான் வாங்கிட்டு வந்து அது என்னோட கர்மா சார். அவ்வளவுதான். நீங்க யாரையாவது உங்க யூடியூப்ல இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெஜெண்டை இன்டர்வியூ பண்ணணும்னா நீங்க யாரை பண்ண ஆசைப்படுறீங்க? மகிழ்ச்சி நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஸோ சேப்பாக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நிறைய மெமரிஸை நீங்க உள்வாங்கின இடமும் நீங்க ஃபீல் பண்ண இடமுமா இருக்கும். அதுலேருந்தே நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சேப்பாக்கங்கிறது வந்து எனக்கு ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு கனவா இருந்த ஒரு இடம். இங்கே இதே ஸ்டாண்டு தான். பின்னாடி நம்ம ஸ்டாண்ட் தெரியுது உங்களுக்கு. இப்போ மாற்றிருக்காங்க. நம்ம முன்னாள் சிஎம் பேரில் மாற்றிருக்காங்க ஸ்டாண்டை. பட் பழைய ஸ்டாண்டாக இருக்கும்போது எங்கள் அப்பா முதல்ல கூப்பிட்டு வந்து நான் சச்சின் டெண்டுல்கர் இங்கே விளாட்றதை பார்த்தது தான் என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி. ஒரு 6 வயசு இருக்கும். 5-6 வயசு. 1991-2. ஸோ பாலகனாவே வந்துட்டீங்க. ஆமாம். எங்கள் அப்பா நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் பார்ப்பார். அவர் எப்படின்னா அவரோட காலகட்டத்திலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த ஸ்டாண்ட் எல்லாமே கிடையாது. அவர் வந்து டி நகரில் இருப்பார். டி நகர்லேருந்து நடந்து வருவாங்க அப்போல்லாம். அதுக்கு பஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப தூரம் நடந்து வரணும் அப்படின்னா வந்து நீங்கள் காலைல 4:30 மணிக்கு துண்டு போட்டுட்டு அந்த இடத்துல சீட்டை எடுத்துகிட்டு மேட்ச் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் அந்த மாதிரி தான் எல்லா டெஸ்ட் மேட்சுமே பார்த்துருக்காரு. நீங்கள் எல்லா டெஸ்ட் மேட்சும் கூப்பிட்டு வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு 1991 2 வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா யூனிலிவரில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ப்ரூ ஸ்பான்சர் பண்ணுவாங்க. 2-3 கம்பெனி ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு சைட் ஸ்டாண்ட் கிடைக்கும். பட் அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் என்ன ஆயிடுச்சு, இங்கே எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபீ வந்தது. அவர்கிட்ட கேட்டுட்டு இந்த இடத்துல வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஸ்டாண்ட் இந்த இடத்துல. ஸோ அதனால் எனக்கு நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் என் பையனுக்கு மேட்ச் காட்டுறேன்னு சொல்லி கொஞ்சம் நிறைய செலவு பண்ணி, அவர் கைக்கும் மீறி செலவு பண்ணி எங்கள் வீட்டில் திட்டு வாங்கி கூப்பிட்டு வந்து நான் பார்த்த முதல் மேட்ச் அது. சிஎஸ்கேவோட ஹோம் கமிங் ஆஃப்டர் 10 years எப்படி இருக்குது? ஸோ ஆக்சுவலாக நான் கிரிக்கெட் விளாடும் போது சிஎஸ்கே அப்படின்னு ஒரு விஷயம் வந்து உருவாகும், அது இவ்வளோ பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கும்னு வந்து இமேஜின்லாம் பண்ணல. எப்படி இருந்தது, எனக்கு ஒரு சின்ன பையனானா சரி ஓகே நம்ம வந்து ஹேடனோட இருக்க போகிறோம், ஹசியோட இருக்க போகிறோம், தோனி வருவார். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அன்றைக்கும் இன்றைக்கும் ஐபிஎல் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டர் வரதில்லை ஐபிஎல்ல. டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து நல்லா விளாடணும்னு நினச்ச ஆசையோடு வராங்க. பட் இன்றைக்கி வந்து அவங்க மச் மோர் கான்ஃபிடென்ட்டாக வராங்க. நாங்கள் வந்த டைமில் இந்த மாதிரி ஒரு அனுபவமோ எக்ஸ்போஷரோ கிடையாது. ரொம்ப எப்படி சொல்கிறது, அது ஒரு ஃபேசினேட்டிங் இன்னசென்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு கிரிக்கெட்டராக. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை, நிறையா மாறி இருக்குது ஃபார் த குட். இன்றைக்கி வர இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள்லாம் வந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி இங்கே வரதுங்கிறது ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆக்சுவலாக. அதாவது நம்ம வாழ்ந்த எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம கடைசி காலத்தில் கடைசி மூச்சு விடும்போது நம்ம லைஃபே ஒரு ட்ரெய்லராக ஓடும் மைண்டில் அப்படி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். நாட் தட் இட்ஸ் ட்ரூ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். இத்தனை வருஷமாக நான் வாழ்ந்த என்னோட கிரிக்கெட் அனுபவங்களுக்கு அது ஒரு ட்ரெய்லராக அமைய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய ரசிகர்களுக்கு, குறிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஒரு ட்ரீம் மொமெண்ட் வந்து ஸ்டம்பிங்கில் தோனி இருக்கிறதும் நீங்கள் பவுல் பண்ணுறதும் ஒரு அண்ணா பவிலியனில். அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? ஐ திங்க் வந்து என்னோட மெமரி ஆஃப் தோனியே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு மெமரி. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அளவாக தான் பேசுவார். ரொம்ப பெரிய ஒரு கம்யூனிகேஷன் வைக்க மாட்டார். அவர் என்னென்னா, இது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம பாடம் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அது வெறுமனே பேசி தான் சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை. சொல்லுவாங்க வாக் த டாக் அப்படின்வாங்க. அவர் நிறையா வாக் த டாக் பண்ண ஒரு கிரிக்கெட்டர். என்னோட அனுபவங்கள் வந்து அவர்கிட்ட அக்ராஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் இருந்திருக்கு. எப்போவுமே ஸ்டேபிளாக இருப்பார். நான் வந்து
சொல்லணும்னு சொல்லலை, நீங்கள் கேட்டதுனாலன்னு இல்லை. அவரை மாதிரி ஒரு கீப்பர் அகேன்ஸ்ட் ஸ்பின் எனக்கு நான் பார்த்ததில்லை, அகேன்ஸ்ட் ஸ்பின். ஏன்னா வந்து எனக்கு என்னை பற்றி எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். அண்டர் 19 விளையாடும் போது நான் எப்போவுமே என்னோட ஏஜுக்கு கொஞ்சம் டாலராக இருப்பேன். ஸோ எனக்கு பவுன்ஸ் கிடைக்கும், நிறையா சொல்லுவாங்க. பால் பிச்சாகி கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். நிறைய கீப்பர் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கோபின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒன்றா விளையாடிருக்கோம் சின்ன வயசுலேருந்து. கோபிநாத் சொல்லிட்டு நல்ல கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். எப்போதுமே எனக்கு பால் வந்து பேட்டை பீட் பண்ணும்போது அவருக்கு பவுன்ஸாகி ஷோல்டர் தோள்பட்டையில் அடிக்கும், இல்லை பின்னாடி பை போயிடும். அவர் அடிக்கடி சொல்லுவார், உனக்கு கீப்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பால் ரொம்ப பவுன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவார். பட் எனக்கு இந்த கிரவுண்ட்லேயே அவர் தோனி பண்ண ஒரு ஸ்டம்பிங் இப்போ கூட ஞாபகம் இருக்குது. 2013 என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான சீரீஸ் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி இந்தியா ஆஸ்திரேலியா. அப்போ வந்து எட் கவர்னு ஒரு பேட்ஸ்மேன் ஸ்டெப் அவுட் பண்ணுவார், பால் பிச்சாகி பவுன்ஸ் ஆகிடும். அதாவது பால் பவுன்ஸ் ஆகும். ஒரு கீப்பரோட டெக்னிக் இப்படி இருக்கும், அவர் கை இப்படி வச்சு கவர் பண்ணி க்ளீனாக எடுப்பார். அதாவது தோனியோட கீப்பிங் டெக்னிக்கே வந்து இஸ் நாட் ஒன் ஃபார் த டெக்ஸ்ட் புக்ஸ். நிறைய பேர் டெக்ஸ்ட் புக்லேன்னு சொல்லி கொடுப்பாங்க, சைட் ஆன்வாங்க. அவர் ஒரு யூனிக் அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக் தான். அவுட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்குங்கிறதோட ரொம்ப ஒரு நடைமுறைக்கான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் கூட சொல்லலாம். இப்படி நீங்கள் பந்தை பிடிக்கும் போது சைடில் போகலாம், டீவியேட் ஆகலாம், பவுன்ஸ் ஆகலாம், கொஞ்சம் அடியிலையும் படலாம். அவரோட கணிப்புபடி சரி இந்த பையன் அஸ்வின் போட்டான்னா பால் பவுன்ஸ் ஆகுது, ஸோ நான் இந்த பக்கம் கவர் பண்ணுறேன். இந்த பக்கம் நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும், தோனி இப்படி வச்சிருப்பாரு, க்ளவ் முன்னாடி நவுத்துவார். பேட்ஸ்மேன் லேட் கட் ஆடும்போது கூட அதெல்லாம் என்னன்னா ஆங்கிளை கட் பண்ணுறது. பால் இப்படி வருதுன்னா இப்படி நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா அந்த பாலுக்கு நகர்றதுக்கு இடம் கம்மியாக ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து வெல் தாட் அவுட்டுங்கிறதோட அது எப்படி சொல்கிறது, ஒரு உடம்புல கிரிக்கெட் ஊறி போனால் தான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு திறன் வரும். கிரிக்கெட் உடம்புல ஊறுறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு அன்பிலீவபிள் ப்ரெஷர், அது டியூரஸ்ன்னு சொல்லுவேன். அவ்வளோ மக்கள் பார்த்து டிவி கேமராலாம் வைக்கும் போதும் அதை பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் கேம் மேலே ஒரு காதலும், ஒரு அமௌண்ட் ஆஃப் அடப்போட நான் விளாட்றேன் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வேணும். அது வந்து அவர் ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார், எனக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நான் நிறைய கிரிக்கெட் அப்படி தான் விளையாடுவேன். நீங்கள் போட்ட பாலை அவர் எதிர்கொண்ட விதம் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்ததா? இன்ஸ்பைரிங் இல்லை, அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக பண்ணி காட்டுறாருங்கிற ஒரு டெஃபினட்டாக ஒரு என்ன சொல்கிறது வியப்பு இருந்தது. அது வந்து நான் அவரோட ஏர்லி டேஸில் அஃப்கோர்ஸ் அப்போ நான் வந்து எனக்கு தோனிங்கிறவர் வந்து ஒரு நான் தான் நிறைய இடத்துல கூட ரீசெண்டாக சொல்லியிருக்கேன், அவர் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து அப்போ தெரியாது, நம்ம அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இதுதான் அந்த வாய்ப்புன்னு நம்மளால் வந்து ஒரு கணித்து சொல்லிட முடியாது. நான் வந்து ஆக்சுவலி சிஎஸ்கே டீமில் 2010 இருந்தேன். அப்போ வந்து எனக்கு நல்ல ஒரு பேக்ட்ராப் இருந்தது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நல்லா பண்ணியிருந்தேன், தமிழ்நாடுக்கு நல்லா பண்ணியிருந்தேன், பேர் நிறையா அடிபட்டுருந்தது. பட் ஆனால் என்னென்னா ஐபிஎல்ங்கிறது வந்து ஒரு களம், அது ஒரு ஸ்டேஜ். அந்த இடத்துல வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் ட்ரை பண்ணி ஒரு வாய்ப்பு கிடச்சி நல்லா பண்ணி ஒரு 4-5 வாய்ப்பு ஒரு மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நான் டீம்லேருந்து வெளியே போயிட்டேன். ட்ராப் பண்ணிட்டாங்க. ட்ராப் பண்ணது அது என்ன ஆச்சுன்னா, தோனிக்கு இன்ஜுரியாக இருந்தது எல்போவில். அவர் டீம்லேருந்து வெளியே போயிட்டார், ரெய்னா கேப்டன் ஆனார். நான் இன்னும் 2 மேட்ச் ஆனேன், அப்புறம் டீம்லேருந்து வெளியே போயிட்டேன். அப்புறம் தோனி திரும்பி வந்துட்டார் டீமுக்குள்ளே. எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு 24-25 வயசுக்கு ஒரு இளைஞருக்கு வந்து அது வந்து ரொம்ப ஒரு செட்பேக். அவர் வந்த உடனே என்ன பண்ணாங்க, திருப்பி டீமுக்குள்ளே கூப்பிட்டாங்க. நான் ஒரு 2-3 மேட்ச் ஸ்குவாட்லேயே இல்லை, அவர் வந்த உடனே திருப்பி கூப்பிட்டாங்க. அவர் தான் கூப்பிட சொன்னாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவரும் என்கிட்ட சொல்லலை. வந்த உடனே என்ன பண்ணார், நான் ஒரு மேட்ச் விளாடணும். முரளி விஜய்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சூப்பர் டெஸ்ட் பேட்ஸ்மேன் நம்ம ஊர்லேருந்து, ஒன் டேவும் நல்லா ஆடுவார். அவர் ஒரு 100 அடிச்சாரிங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. அந்த கேமை வெளியிலேருந்து உட்காந்து பார்த்தேன். ஏன்னா நானும் விஜயும் வந்து ஒன்றா வந்திருக்கோம் என் கரியர்ஸில். நிறைய தடவை அவர் பேட்டிங்கை பார்க்கும்போது இப்படிலாம் ஆட முடியுமான்னு நானே வியப்போட பார்த்துருக்கேன். அவர் 100 அடித்த உடனே எனக்கு அது ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங் ஃபேக்டராக இருந்தது. அடுத்த மேட்சே தோனி விளாட வச்சார். ஸோ உள்ளே அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், சச்சின் டெண்டுல்கர் ஆட போகிறாரு, நியூ பால் எடுத்துகிட்டு நீ போட்டுரு அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் அப்படியே தொண்டை தண்ணியில் அப்படியே வத்தி போகிற ஒரு மொமெண்ட். என்னடா, ஏன்னா முத்தையா முரளிதரன் விளையாடுறாரு, எல்லாரும் விளையாடுறாங்க, நம்மக்கிட்ட நியூ பாலை கொடுத்து சச்சின் டெண்டுல்கர் முன்னாடி நிறுத்துறாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஃபஸ்ட்டு. அப்புறம் பால் எடுத்தோடனே பயப்படலாம் இல்லை, நான் பெருசாக பயப்படலாம் மாட்டேன். அது எப்படின்னா ஒரு 20 ஓவர் கேமு நீங்கள் சச்சின் டெண்டுல்கர் முன்னாடி நிறுத்தி கேம் ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு பாலை. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், அது ஒரு பொறுப்பு தானே. ஆமாம், அந்த பொறுப்புங்கிறது வந்து ஒரு சின்னோட நேரம் நம்மகிட்ட இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு. 2.5 வருஷமா வெயிட் பண்ணிடுவோம், 3 வருஷமா. நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மொமெண்ட்டை? கண்டிப்பாக. அவர் சொல்லவே இல்லை, அவர் இது மாதிரி நீ போட போகிறேங்கிற ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை. மேபி அந்த ப்ரிப்பரேஷன் கொடுத்தா நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர ஆள் தான். சச்சின்காக ஸ்டன் ஆனீங்களா இல்லை அந்த மொமெண்ட்டுக்காக ஸ்டன் ஆனீங்களா? அந்த மொமெண்ட்டுக்காக. நான் வந்து ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமான ஆள் சார், அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். யாருமே என்னோட பெருசுன்னு நினைக்க மாட்டேன், யாருமே கீழே நினைக்க மாட்டேன், தாழ்த்தி பார்க்க மாட்டேன். சச்சின் டெண்டுல்கர் தான் எனக்கு. சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஹீரோ.
அவரோடலாம் விளையாட முடியும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்காக வந்து அப்படியே பார்த்து பயந்து போய் ஸ்டன் ஆகி நிற்கிற டைப் நான் கிடையாது. ஓகே. எப்போவுமே அப்படி கிடையாது. அந்த அடுத்து வர கிரிக்கெட்டர்ஸ்க்கும் சொல்கிறது இதுதான். ஏன்னா நம்ம எப்போவுமே என்னென்னா அந்த நான் சொன்னேன்ல உங்ககிட்ட அந்த மொமெண்ட் இதுதான் வாழ்க்கையில் எனக்கான அந்த ஒரு மொமெண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். அப்போ தெரியாது. அப்போ அந்த நொடியில் தெரியாது. யாருக்காகவோ எதுக்காகவோ அந்த நொடியை நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன ஐயோ நின்றுட்டே இருந்தோமா விட்டுட்டோமா அப்படின்னு யோசிக்கிற அது இது வந்துடும். சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு இவ்வளோ வருஷத்துக்கு பிறகு நீங்கள் விளையாடுறதுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட். ஆஷ் அண்ணா நம்ம ஊர் பையன் இந்த ஃபீல்லாம் வந்து அதில் கனெக்ட் ஆகும்ல? டெஃபினட்டாக ஆகும் சார். ஆக்சுவலி வந்து ஒரு 2010-11 பேக் டு பேக் ட்ராஃபிஸ் அடிப்போம் சிஎஸ்கே. அப்போ அந்த பேக் டு பேக் ட்ராஃபிஸ் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு தமிழ்நாட்டில் அப்போ வந்து பயங்கர ஒரு பேஸ் இருந்தது. நான், முரளி விஜய், ஒரு பத்ரிநாத், பழனி அமர்நாத், லக்ஷ்மிபதி பாலாஜி, அனிருத்தா ஸ்ரீகாந்த், இந்த மாதிரி வந்து ஒரு தோனி, ரைனா, அப்புறம் ஒரு 4 ஃபாரினர்ஸ், மற்ற எல்லாருமே தமிழ்நாடு பசங்களாக இருந்தாங்க. அப்போ அந்த டீம் அப்படி அமைஞ்சிடுச்சு. வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வித் குவாலிட்டி அந்த டீம் அப்படி அமைஞ்சிருச்சு. ட்ரூ சிஎஸ்கே சென்னைக்கான ஸ்பிரிட். ஆக்சுவலாக வந்து அதுவே வந்து ஒரு அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, ஆஃப்டர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து ஏலத்தில் எடுக்கப்படுற ஒரு டீம். அந்த ஏலத்துக்கு போகும்போது ஆக்ஷன் டைனமிக்ஸ் நிறைய விஷயம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பிளேயருக்கு வந்து இவ்வளோ பைசா தான் செலவு பண்ணலாம். இப்போ நம்ம டிஎன்பிஎல் ஆக்ஷன் டேபிளில் பார்த்தோம். அது ஏன்னா நம்ம அதை தாண்டி செலவழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீம் சரியாக பேலன்ஸ்டாக உட்காராது. அண்ட் மோரோவர் வந்து இன்னொரு ரொம்ப கீ எலிமெண்ட் என்னென்னா கேப்டனோட கம்ஃபர்ட். அவர் வந்து எந்தெந்த பிளேயரை வச்சு எப்படி எப்படி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிறது தெரிய ஒரு விஷயம். பட் சிஎஸ்கேக்கு அந்த டைமில் தமிழ்நாட்டில் இருந்த டேலண்ட் பூல் கொஞ்சம் டெஃபினட்டாக ஓவர் த இயர்ஸ் குறைஞ்சி வந்துனே இருந்திருக்கு. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எஸ்பெஷலி இந்த ஒயிட் பால். எஸ், நட்ராஜன் அதுக்கப்புறம் வந்தார், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு இருந்தது. ஷாருக் கான் இப்போ கொஞ்சம் வந்திருக்காரு. பட் அந்த கைண்ட் ஆஃப் டேலண்ட் அண்ட் பவர் அந்த சிஎஸ்கே பேட்டிங்லேயோ இல்லை போலிங்லேயோ அந்த டைமில் ரொம்ப பெடிகிரீடாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்ரிநாத் வந்து நிறைய இந்தியன் டீமுக்கு க்ளோஸாக இருந்தார். முரளி விஜய் இந்தியன் டீமில் விளையாடிந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராப் இருக்கும்போது அவங்களுக்கு இட்ஸ் ஸ்லைட்லி ஈஸியர் டு செலக்ட். வெவ்வேறு ஐபிஎல் டீம்ஸில் இருந்திருக்கீங்க இடைப்பட்ட காலத்தில். இது கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளேயர் எந்த டீமுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ, எந்த டீமோட நீங்கள் அசோசியேட் ஆகிருக்கீங்களோ, அந்த டீமோட வெற்றி தான் உங்களுக்கு இலக்காக இருக்கும். அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த டீம் ஜெயிக்கணுன்றது தான் உங்களுடைய எய்மாக இருக்கும். அது தட்ஸ் ஆப்வியஸ் அண்ட் நேச்சுரல். இது 2 பங்கு இருக்குது சார் இதில். அதாவது முதல்ல வந்து நம்ம எதுக்கு கிரிக்கெட் விளையாடுறோம், இல்லை நம்ம எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எதுக்கு பண்ணுறோம் சார். இப்போ நான் உங்களே கேட்குறேன், நீங்கள் இருக்கீங்க, உங்களோட மோட்டோ என்ன? நீங்கள் நல்லா பண்ணணும், நீங்கள் ஜெயிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் நான் கிரிக்கெட் பேட்டு பால் எடுத்ததுக்கு காரணமே வந்து நான் ஜெயிக்கணும், என் டீம் ஜெயிக்கணும். ஸோ இது வந்து யாருக்கு அகேன்ஸ்ட் ஆள்? இது எப்படின்னா, இந்த பவுண்டரி ரோப்பை தாண்டிட்டேன்னா எங்கள் அப்பாவும் எனக்கு எதிரி தான். நாளைக்கு என் பையனோ இல்லை ஒரு பொண்ணோ கூட இந்த ரோப்பை தாண்டினா எனக்கு அவங்க எதிரி தான். டசன்ட் மேட்டர் யாருங்கிறது எனக்கு கண்ணு முன்னாடி நிற்காது. நான் ஜெயிக்கணும். இன்ஃபேக்ட் எனக்கு என்னோட ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக இங்கே விளாட்னேன் சென்னைக்கு, இந்த கிரவுண்டில் அகேன்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் 2 மேட்ச், ஒரு மேட்ச் ஜெயித்தோம், திருப்பி அங்கே போய் ஜெயித்தோம். தனியோ பேர் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க சமூக வலைத்தளங்களில், ஆனால் இந்த கேம் தோத்துருங்கண்ணே, சிஎஸ்கேக்காக தோத்துருங்கண்ணே, விட்டு கொடுத்துருங்கண்ணே. விட்டு கொடுக்குற நிலைமையில நாங்களும் இல்லை, அந்த மாதிரி எடுத்துக்கக்கூடிய நிலைமையில அவங்களும் கிடையாது. ரெண்டுமே ஒரு ப்ரொஃபஷனல் டீம். மனசுக்குள்ள தோணும், பட் அது அவங்களோட ஒரு எமோஷன். நம்ம கன்சிஸ்டண்டாக வந்து ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் கைண்ட் ஆஃப் பீப்புள். எனக்கு அது வந்து ரொம்ப அவங்க கிட்ட பிடிக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் மேட்சே கூட ஆடுறோம்னா பங்களாதேஷோட ஆடணும் டெஸ்ட் மேட்ச். அவங்க பங்களாதேஷ் 8வது 9வது தான் இருக்காங்க தரப்பட்டியலில். ஆனால் அந்த மேட்சுக்கு ஒரு செம க்ரௌட் வந்தது. ஸோ இவங்க கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுற நாலேஜபிள் சென்னை க்ரௌடுன்னு. அது வந்து ஒரு ரொம்ப ஓல்டு மெமரி. அது வந்து அந்த பக்கமா எங்கேயோ இந்த பக்கம் உட்காந்துருந்தேன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் வந்து 99ல் டெஸ்ட் விளையாடுவாங்க, பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க. அதை வந்து ரொம்ப பாராட்டி எல்லாரும் எழுதியிருக்காங்க. சென்னையை தவிர வேற ஒரு ஊரில் அந்த செலிப்ரேஷனை பார்க்க முடியாது. அவ்வளவு நாலேஜபிள் அண்ட் மெச்சோர்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கிற ஊர். இல்லை, நான் எல்லாமே வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டோ வந்து லைஃபுக்கு ரொம்ப க்ளோஸாக பார்ப்பேன். நான் இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃப் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. நம்ம சண்டை போடுவோம், நல்ல பிரச்சனைகள் வராது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, சண்டை வராது வீடு கிடையாது. அங்கேருந்து அது முடித்தோடனே திருப்பி எல்லாம் முடித்தோடனே திருப்பி அவங்ககிட்ட தான் போவோம் நம்ம. டெஸ்ட் கிரிக்கெட் அந்த மாதிரி தான். அந்த கேம் வந்து எனக்கு ஒரு பெரிய பாடத்தை புகிட்டுச்சு. என்னன்னா, ஒரு சின்ன பையனாக அந்த மேட்சை பார்க்குறேன், 12 வயசு 11 வயசு 13 வாட்டவர். அங்கேருந்து ஸ்டாண்ட்லேருந்து பார்த்துட்டே இருந்தேன். சச்சின் டெண்டுல்கர் வந்து முதுகு வலி, எத்தனை பாடங்கள் கேம் கற்றுக் கொடுக்குதுங்கிறதுக்காக உங்களுக்கு இதை சொல்கிறேன். அவருக்கு ஒரு முதுகு வலி, சிவப்பு கலரில் ஒரு ஸ்ட்ராப் போட்டிருப்பாரு, பேக் பெல்ட்டு.
அது என்ன பெல்ட்டுன்னு எனக்கு இப்போ கூட தெரியாது. போட்டுட்டு வருவார் மேட்ச் விளையாடுறதுக்கு. எங்களுக்கெல்லாம் அப்போ சொல்லுவாங்க காமெண்ட்ரியில், அவருக்கு ஏதோ பேக் பெயின் இருக்குது அப்படின்னு. ஒரு எனக்கு ஸ்கோர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, 200க்கு மேலே கொஞ்சம் பாகிஸ்தான் போடுறாங்க. அட்டாக் வந்து வக்கார் யூனிஸ், வசீம் அக்ரம், சக்லேன் முஷ்டாக், அந்த மாதிரி போலிங் அட்டாக்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இந்தியா இன் ட்ரபிள் ஆஸ் ஆல்வேஸ். சச்சின் டெண்டுல்கர் வராரு, ஒரு வேற லெவல் நாக்கு. இப்போ சொல்லும்போது கூட நிற்கிது பாருங்க முடி. 130 ஆட் அடிப்பார். மேட்ச் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 15 ரன் தான் இருக்குது. அவரும் நயன் முங்கியாவும் ஏதோ விளாடுறாங்க. அவர் நயன் முங்கியா தூக்கி அடித்து அவுட் ஆயிடுறாரு. ஒரு 20-30 ரன் இருக்கும்போது கும்ப்ளே, ஸ்ரீநாத், பிரசாத், இவர் சச்சின் அடித்து அவுட் ஆயிடுவார். தூக்கி அடிச்சு வரிசையாக 13 ரன் இருக்கும், அவுட் ஆயிடுவாங்க. அது ஒரு ஹார்ட் பிரேக். அதாவது எப்படின்னா எனக்குலாம் நெஞ்செல்லாம் கீழே விழுந்துருச்சு. இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஜெயிக்க போகிறாங்கங்கிற ஒரு மொமெண்ட் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷத்தில் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் சேட்னஸ்க்கு போயிடுச்சு. க்ரௌடே ஸ்டண்ட் சைலன்ஸ். நான் வந்து நிறைய கிரவுண்டில் அப்போ வந்து ஈடன் கார்டன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, 96 வேர்ல்டு கப்பில் மேட்ச் இந்தியா தோக்கிற மாதிரி இருக்கும், பாட்டிலாக வச்சு கேமை நிறுத்திடுவாங்க. சேப்பாக்கே நின்றுடுச்சு சார். அதான் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சவுண்ட் இருக்குல்ல, இப்போ இந்த கிரவுண்டில் ஒரு சவுண்டு, அந்த ஏதோ ஓடுது, ஒரு குக்கர் ஓடுது, ஒரு ஜென்ரேட்டர் ஓடுது, எல்லா சவுண்டும் நின்றுடுச்சு. நிசப்தம்னா அதுதான். ஸ்டோனி சைலன்ஸ், அப்சல்யூட்லி டெட் சைலன்ஸ். ஒரு 10 நிமிஷம், 5லேருந்து 10 நிமிஷம். அப்புறம் மேட்ச் முடிஞ்சு எல்லாம் அப்படியே கையெல்லாம் கொடுத்துட்டு பிளேயர் வராங்க. மெதுவாக பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்காக கை தட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க இங்கே வந்த உடனே பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா இப்படி ஒரு ரிசப்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டை சுற்றி ஓடினாங்க. எல்லாம் கை தட்ட எல்லாம் மொத்த க்ரௌடும், ஒருத்தர் கூட வீட்டுக்கு போகல சார். மொத்த க்ரௌடும் கை தட்ட போனாங்க. எனக்கு இப்போ வந்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற க்ரௌடு நம்ம சம்டைம்ஸ் வரும்போது சிஎஸ்கேக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேண்டம் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய குடுப்பனை. ஏன்னா அந்த மாதிரி இருந்த க்ரௌடு இப்போ சிஎஸ்கே தோத்தா ஸ்டண்ட் சைலன்ஸு, மேட்ச் கிளம்பி போயிடுவாங்க. ஆமாம், சிஎஸ்கே தோக்குற மாதிரி இருந்ததுன்னா ஆனாலும் சொல்கிறேன், இப்போ ஸ்டேடியம் இங்கே இருக்குது. நாங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஜெயித்தோம். மினிமம் ஒரு 5000லேருந்து 10,000 பேர் இந்த ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி அண்ணா நில்லுங்க, நான் வெல் பிளேட், நான் கங்க்ராட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிற ஆளுங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேண்டம் அமையிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். நம்மளோட டீமை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் தெரிஞ்ச ஃபேன்ஸ். ஸோ ஒரு செலிப்ரேஷன் காத்திருக்கு சென்னை ரசிகர்களுக்கு. அவங்கெல்லாம் வந்தாலே எனக்கு செலிப்ரேஷன் தான் சார். அதுக்கு மேலே ஒன்றும் பெரிய எனக்கு எதிர்பார்ப்புலாம் அவங்க கிட்டேருந்து கிடையாது. வந்து நமக்காக ஒரு 4 பேர் அந்த என்ன சொல்லுவாங்க, நான் முன்னாடிலாம் வந்து போலிங் போடும்போது அஸ்வின் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாம் கை தட்டுவாங்க. அவ்வளோதான், அந்த கைத்தட்டலுக்காக தான், வேற ஒன்றுமே கிடையாது. மற்றபடி எதுவுமே அவங்களாம் வந்தால் மேட்சை பார்த்து இந்த கிரவுண்டில் நான் நடந்து போனாலே செலிப்ரேஷன் தான். அது என்ன சார் அந்த தோனி மொமெண்ட், அவர் வந்து கடைசி நான் ஒரு 4 பந்து போடுறதுக்கு வந்தாலும் சரி, ஒரு 2 ஓவருக்கு வந்தாலும் சரி, அந்த அது சென்னை மட்டும் இல்லை, சென்னை வந்து ரொம்ப அதீதம், எந்த கிரவுண்டில் இறங்கினாலும் அதுக்கு வந்து ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குது. அது என்ன இல்லை, இது வந்து சம்திங் ஸ்பெஷல் இல்லையா? இதை வந்து தோனி சிஎஸ்கேன்னு நான் ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன் சார். அதான் என்னன்னா, தோனி சிஎஸ்கே ஒரு மேரேஜ் மேட் இன் ஹெவன், எஸ், அதில் சந்தேகம் இல்லை. பட் தோனிங்கிற ஒரு கேப்டன் எவ்வளோ ஜெயிச்சிருக்காருங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்தியாவுக்கு எந்த கேப்டனுமே பண்ணாத விஷயங்களை டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஒரு ஐசி அஃப்கோர்ஸ் ஒரு லைன் இருக்குது இங்கிலீஷில், என்ன சொல்லுவாங்கன்னா, the captain is only as good as the team அப்படின்வாங்க. அதாவது அவங்க டீம் என்ன டெலிவர் பண்ணுறதோ இதை அடிக்கடி சொல்லுவாங்க. பட் அவருக்கு ஏன் அந்த ஒரு அதீத அன்பு, அதீத லவ் கொடுக்குறாங்கன்னா ஆடியன்ஸு, ஐசிசி T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரு, வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காரு, 5 ஐபிஎல் டைட்டில். அதாவது திருப்பி ஒரு வாட்டி சொல்லி பாருங்க, 5 ஐபிஎல் டைட்டில், அதை தவிர 2 சாம்பியன்ஸ் லீக் டைட்டில் ஜெயிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு. இது சாமானிய விஷயம் கிடையாது. அண்ட் ஒரு தடவை ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் மேஸும் வின் பண்ணியிருக்காரு. நான் யோசிப்பேன் நிறைய தடவை தனியாக உட்காந்து போது, அந்த தோனிங்கிற ஒரு மனுஷன், இப்போ நம்ம உட்காந்து நான் அப்படி ஒரு புக்கு படிப்பேன் சார், என் வாழ்க்கையில் நிறைய இது மாதிரி இமேஜின் பண்ணுவேன். புக்கு படிக்கும்போது இது நமக்கான ஒரு ஸ்பேஸ், இது நம்ம யோசிக்கிறோம், அஸ்வினா இப்படி இருக்கும், தோனிங்கிற அவரோட ஐடென்டிட்டி எப்படி இருக்கும், அவர் உட்காந்து யோசிக்கும் போது என்னடா இதெல்லாம் கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு யோசிப்பாரா, இல்லை இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணேன்னு யோசிப்பாரா, நிறைய தடவை யோசிச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா அவரோட வாழ்க்கை ஈஸியாக இருக்க முடியாது. ஏன்னா அவர் ஒன்று பண்ணுவார், அதுக்கான அர்த்தம் அப்போ புரியல, இப்போ புரியுது கண்டிப்பாக. என்ன பண்ணுவார்னா, ஒரு ரூம் திறந்தே இருக்கும் சார், நிறைய பேச மாட்டாருன்னு சொல்லுவேன், ரூம் திறந்தே இருக்கும், அவர் ரூம் அது அப்படியே டோர் ஓப்பன்லேயே தான் இருக்கும். எப்போ நீங்கள் போனீங்கனாலும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம விக்ரமன் சார் படம் மாதிரி ஒரு ஆளுங்க இருந்துனே இருப்பாங்க. பிளேயர்ஸ் வந்து உள்ளே சுற்றினே இருப்பாங்க. ஆமாம், கையமையான்னு சத்தம் வந்துனே இருக்கும். டிவியில் மேட்ச் ஓடும். ஓகே, ஜோக் அடிக்கல, டிவியில் மேட்ச் ஓடும். எல்லாரும் ரொம்ப சிம்பிள் அது இதுன்னு சும்மா கொடுப்பாங்க அல்வாலாம். அந்த மனுஷன் மாதிரி கிரிக்கெட்லாம் பார்க்க முடியாது. ஃபுல் நேரமும் கிரிக்கெட் பார்ப்பாரு, முழு நேரமும் கிரிக்கெட் பார்ப்பாரு. ஏன்னா அது சொல்கிற மாதிரி உடம்புல நாடி நரம்பு எல்லாம் ரத்தம் சதை எல்லாத்துலேயும் கிரிக்கெட் ஊர்னது தான் வந்து அந்த மாதிரி கிரிக்கெட் விளாட முடியும். நிறைய பேர் வந்து எங்கள் கிரிக்கெட் டீம்லேயே என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நல்லா மேலே வர முன்னுக்கு வர நிறையா கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம ஒரு இன்னியோட ஃபேசட் என்னென்னா, கிரிக்கெட் விளாடுவாங்க,
அப்படியே பேக் எடுப்பாங்க, அப்படியே எங்கேயா போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா பசங்க இருக்காங்க. கிரிக்கெட்டை பார்க்கல, அதை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கலைன்னா அது நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. இங்கே சிஎஸ்கேக்கு மீண்டும் வந்த பிறகு தோனியோட பேசுனீங்களா? மெசேஜ் அனுப்பிச்சார் அவரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டு ஹேவ் யூ பேக், இந்த மாதிரி வாண்ட் டு கிரியேட் மோர் குட் மெமரிஸ் வித் யூ அப்படின்னு அவரே ஒரு மெசேஜ் அனுப்புவார். அவர் அவ்வளோதான் சார் பேசுவார். கரெக்டான நேரத்தில் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசுவார். ஸோ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் அவர் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் என்னென்னா இப்போ கிரிக்கெட் விளையாடுற சமயம் ஏதோ விவசாயம் பண்ணுவார், இந்த டிராக்டர் ஓட்டுறாரு. ரொம்ப ஜாலியான ஒரு நார்மல் சாதாரண மனுஷன். அதுக்கு வந்து நிறைய தடவை மூக்கு காதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்கள் பல நேர்காணல்களில் மற்ற இடங்களில் பேசும்போது ஒன்று உங்கள் அப்பா பற்றி சொல்கிறீங்க, இன்னொன்று உங்கள் மனைவி பற்றி பேசுகிறீங்க. உங்கள் கிரிக்கெட் ஜேர்னியில் அவங்க ரோல் என்ன? திருப்பி அது வந்து அந்த ஜேர்னியை போகிறதே அதுவும் ஒரு எமோஷ்னலான ஜேர்னி தான். எங்கள் அப்பா வந்து அவருக்கு இது ஒரு கிரிக்கெட் மேலே ஒரு பயங்கரமான ஈர்ப்பு. அவருக்கு அது வந்து ஒரு மேட் லவ்னு சொல்லலாம். அவரால் முடியல, அவருக்கு சின்ன வயசுலேருந்து விளாடணுன்னு ஆசை, அவரால் விளாட முடியல. நான் சொன்னேன் உங்ககிட்ட முன்னாடியே, அவர் வந்து இங்கே துண்டு போட்டு ஜிஆர் விஸ்வநாத் ஆடினது, கவாஸ்கர் ஆடினதெல்லாம் பார்த்த ஒரு ஆள். ஸோ அவருக்கு வந்து அவராக விளாடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அவராக விளாட முடியல. அவர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் நிறையா விளையாடிருக்காரு, 4th டிவிஷன் 5th டிவிஷன் வரைக்கும் விளையாடிருக்காரு. ஸோ நம்ம பையனை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கிரவுண்டாக ஒரு ஹீரோ ஹோண்டா வண்டியில் தூக்கின்னு சுற்றின ஒரு கதை தான் இது. பட் அது வந்து எங்கள் அப்பா அம்மா, நான் எப்போவுமே எங்கள் அப்பா அம்மா வந்து, எங்கள் அப்பா அதை பண்ணார். எங்கள் அம்மா வந்து நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் வருவாங்க ஆஃபீஸ்லேருந்து. அவங்க எம்என்சியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மா சப்போர்ட் பண்ண எங்கள் அப்பாவால் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பண்ண முடிஞ்சுது. பட் இது வந்து எங்கள் அப்பா அம்மா என் மேலே வச்சிருந்த ஒரு காதல்னால செஞ்ச ஒரு விஷயம் டெஃபினட்டாக சொல்லலாம். ஆனால் என் ஒய்ஃபுக்கு வந்து இது எல்லாமே புதுசு. அவங்களுக்கு இதுதான் ஜேர்னிங்கிறதே தெரியாது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு படத்துக்கு போகிறீங்க, முதல்லேருந்து பார்க்கல, இன்டர்வலில் தான் ஜாயின் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் இருக்க என்னடா ஆச்சு என்னாச்சுன்னு கதை கேட்பீங்க, இல்லை ஒரு ரிவ்யூ படிப்பீங்க. நீ கூகுள் இருக்குது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபில் நடந்ததே தெரியாது, பாதி விஷயம் என்ன கதைன்னு தெரியாது. நான் ஏதோ ஓரளவுக்கு சொல்கிறது தான், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்கிறது தான். அவங்க எல்லாத்தையுமே ஆன் ஹேண்டு பார்த்தது. நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷம் சூட் கேஸில் தான் வாழ்ந்தோம். அப்படி தான் எங்கள் குடும்பமே நடந்துச்சு. ஸோ அவங்களுக்கு நிறைய வருவாங்க, திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு ஒரு கடினமான விஷயம். பேலன்ஸ் பண்ணிங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு ஹெக்டிக் ஷெட்யூல் இருந்துகிட்டு இருக்கும், லாட் ஆஃப் ட்ராவல் இருக்கும். ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஃபேமிலி எப்படி அது கோப்பப் பண்ணாங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த விஷயத்தில் வந்து ரெண்டு சைடாக சொல்லலாம். நான் எப்போவுமே என் ஒய்ஃபோட தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு. இல்லை ரொம்ப ஹார்டாக வந்து அவங்களுக்கு வந்து சில சமயம் வந்து வீட்டில் ஏதாவது வேலைகள் இருந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வீட்டில் இருப்பாங்க. நிறைய எங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஒரு 50s இருந்தாங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் எனக்கு வந்து ரொம்ப கடினமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, கடைசி ஒரு 6-7 வருஷமாக அப்பா அம்மாவுக்கும் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. அப்போ எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, 20 வருஷமாக ஓடிட்டோம், 20 வருஷமாக ஓடியாச்சு. இந்த கிரிக்கெட்டுங்கிற வாழ்க்கை பயணத்தில் ஓடியாச்சு. ஃபுல்லாகவே கிரிக்கெட் தான், வீடே கிரிக்கெட் தான். அது வீடே கிரிக்கெட் தானே என் ஒய்ஃப் சொல்லுவாங்க நிறையா. எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துல நவுற மாட்டாராம் நான் போலிங் போடுறேன்னு. ஏன்னா நான் ஒரு பக்கம் நான் விளையாடிட்டேன், அந்த என்னோட சேர்ந்து அவங்களும் விளையாடிருக்காங்கங்கிறது எனக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த இடத்துல நவுற மாட்டார். யாரோடையா ஃபோன் பேசி விக்கெட் வந்துச்சுன்னா ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் நமக்கு எல்லா நாளும் நல்லா அமையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட வாழ்க்கை அதுதான். இன்ஃபேக்ட் வந்து நம்ம சக்ஸஸ்ன்னு பார்க்கறது 30%, 40% தான். ஃபெயிலியர் தான் ஜாஸ்தி. எனக்கு இந்த ஸ்போர்ட்லேயே பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவ்வளோ ஃபெயிலியர் இருக்காது. எல்லாரும் சக்ஸஸும் அந்த ஒரு செலிப்ரேஷன் மொமெண்ட் தான் பிடிக்கும்பாங்க. நீங்கள் இன்னொரு கோணத்தில் சொல்கிறீங்களே சார், ஃபெயிலியர் இல்லாத வாழ்க்கையே யாருக்குமே கிடையாது சார். அண்ட் ஃபெயிலியரில் இருக்கிற மாதிரி ஒரு பாடங்கள் எதுலேயுமே கிடையாது. அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம ஒரு பாடமாகவும், அதை ஒரு ப்ரொஃபஸராகவும் ஒரு டீச்சராகவும் பார்த்தோம்னா, அது வந்து இட் வில் கிவ் யூ சக்ஸஸ் இன் 10 folds. 10 மடங்கு உங்களுக்கு வெற்றியில் அது ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அந்த ஃபெயிலியர் இல்லாத ஒரு சக்ஸஸுக்கு அர்த்தமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். தினந்தோறும் உங்களுக்கு ஒரு பாடம் புகட்டிகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே சக்ஸஸ் கொஞ்சம் கிடைக்கும், ஃபெயிலியர் கொஞ்சம் கிடைக்கும். பல பேர் வந்து நமக்கு என்னென்னா தாங்குற ஒரு அந்த ஈகோ வரும், ஈகோன்னு சொல்லுவாங்க. அந்த தாங்குற ஈகோவை வாழ்க்கைக்கு ஒரு நடைமுறையில் அது வந்து உங்களை அதை க்ரஷ் பண்ணும்ல, அதுக்கு ஒரு பியூட்டி இருக்குது. எப்போல்லாம் வந்து நான் தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம், அதை வந்து நம்ம வாழ்க்கையில் போகிற அந்த பாதையில் வந்து அது உங்களை புகட்டி காட்டும். நீ கிடையாது தம்பி, நீ ரொம்ப சின்ன ஆள் பாரு, அதோட பெரிய விஷயங்கள்லாம் லைஃப்பில் நீ சந்திக்க வேண்டியிருக்கும், எனக்கு தெரியும் அப்படிங்கிற அது ஒரு பாதையை அமைச்சு கொடுக்கும். எனக்கு அது வந்து கிரிக்கெட் வந்து தினந்தோறும் சொல்லி கொடுத்த ஒரு பாடமாக நான் பார்க்குறேன். முதல் நாள் இருக்காமல் 2வது நாள் இருக்காது. ஸோ நம்ம வந்து அதை ஒரு ஹம்பிள் நேச்சரோடு அதை அணுகணும், அந்த ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்க பார்க்கணும். எனக்கு அதனால இந்த கேமுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து ஹியூஜ்லி சொல்கிறது ஒரு விஷயம், ரொம்ப கிராட்டிடியூட்,
ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒய்ஃப் வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களை லவ் பண்ண தொடங்கி அவங்களுக்கு இல்லை, கிரிக்கெட்டை லவ் பண்ண தொடங்கி எங்களுக்கு லவ் மேரேஜ், எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. அது அது ஒரு ஃபன்னி ஒரு விஷயம். இப்போ கூட நான் காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் கூட சொல்லியிருப்பாங்க, அவங்க வீட்டில் ஒத்துண்டுருவாங்க லவ் மேரேஜுக்கு, ஆனால் அவங்க அம்மா வந்து அது அரேஞ்ச் மேரேஜாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் அப்படி தான், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். நீங்கள் என்ன கேட்டீங்க அடுத்தது? உங்களை லவ் பண்ண தொடங்கி கிரிக்கெட்டையும் லவ் பண்ண தொடங்கிட்டாங்களா அவங்க ஒய்ஃப்? கண்டிப்பாக அப்படிதான். அப்படிதான் எனக்கு தெரியுது. அது வந்து ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு விஷயம். அந்த அந்த பயணத்தில் வந்து அவங்களும் இருந்திருக்காங்க. 10க்கு 2 பசங்களையும் வேற வளர்த்துருக்காங்க. லிட்டரலி வந்து அவங்க ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு 5 வருஷமா அந்த கோவிட் பிரேக்லேருந்து, கொரோனா வந்ததுலேருந்து நிறையா டைம் நான் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், தேங்க்ஃபுல்லி. பட் சிங்கிள் பேரண்ட்டாக நிறையா இருந்திருக்காங்க. எஸ், கல்யாணம் பண்ணிட்டோம், நான் இருக்கேன், பட் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக எங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து அடுத்து 1 வருஷம் கேப்பில் பிறந்துச்சு, 18 மாதத்தில். ஸோ அந்த மாதிரி 2 பசங்களை வளர்க்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நான் ரொம்ப ஒரு எமோஷ்னல் டைப், ரொம்ப ப்ராக்டிக்கல் பட் வெரி எமோஷ்னல். என்னோட எமோஷன்ஸுக்கும் என்னோட இன்ஸ்டிங்டிவ் நேச்சருக்கும் அவங்க ஒரு பயங்கர பேலன்ஸாக இருந்திருக்காங்க கடைசி ஒரு. அவங்க நோட் வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் மூவிங் நோட் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை தொடர்ந்து 2 நாள் நான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களோட எல்லா ஜேர்னியும் நான் பார்த்துருக்கேன், பக்கத்துல இருந்து நான் ரசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்கிற 2-3 விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. கிரிக்கெட்டை நீங்கள் எப்போ உங்கள் லேப்டாப் எடுத்து பார்த்தா அதில் பெஸ்ட் மொமெண்ட்ஸ், வெவ்வேறு மொமெண்ட்ஸ், மெமரிஸ் அதில் நிறையா இருந்தது. நீங்கள் எப்போதும் கிரிக்கெட்டை வந்து ரொம்ப டீப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, திரும்ப திரும்ப பார்ப்பீங்க அப்படின்னு ஒன்றும். சில நேரங்களில் வந்து ஒரே பாட்டை திரும்ப திரும்ப கேட்பீங்க. சில மொமெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப நேரம் குளிக்கிறது வந்து ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு குளிப்பீங்க. ஒரே பாட்டை திரும்ப திரும்ப கேட்பீங்க. சாப்பாட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. அது ஒவ்வொன்றும் சொல்லுங்களேன். எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரில. ஃபஸ்ட்டு சாப்பாடுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். நான் ஒரு ரொம்ப பெஸ்ட் அத்லீட் கிடையாது. இங்கே நீங்கள் இந்த கிரவுண்டில் போய்ட்டு கிரவுண்ட்ஸ் மேனெல்லாம் கூட கேட்டிங்கன்னா, ஒரு பையன் அவன் மாதிரி கொஞ்சம் பூசினா மாதிரி தான்டா சுற்றிட்டு இருப்பான் அப்படின்வாங்க. பெரிய சாப்பாட்டில் விருப்பம் கிடையாது எனக்கு, ஆனால் அலர்ஜி உண்டு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தர் டயட் அட்வைஸ் கொடுத்தாரு, சப்பாத்தி சாப்பிடு, சூப்பராக டயட் வந்துடும், ஹெல்த்தி ஆயிடுவேன் அப்படின்னாங்க. சப்பாத்தி சாப்பிட்டேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன் சப்பாத்தி எனக்கு அலர்ஜின்னு, க்ளூட்டன் இன்டாலரன்ஸ்னுவாங்க. அது 20 வருஷம். அது எப்படின்னா, நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்கள் உடம்பு ப்ளோட் ஆகிட்டே போகும், ஆனால் 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி எனக்கு பால் ஒத்துக்காது. நான் பேசிக்காக ஒரு வெஜிடேரியன். பாலில் ப்ரோட்டீன் இருக்குன்னு பால் கொடுப்பாங்க, எனக்கு பால் அலர்ஜி. பாலும் சாப்பிட முடியாது, சப்பாத்தியும் சாப்பிட முடியாது. நான் வெஜிடேரியன். அப்புறமா மெதுவாக நான் வந்து கொஞ்சம் எக்ஸு சாப்பிட்றதுல ஈடுபட்டேன். ஏன்னா எனக்கு எக்லேருந்து தான் ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. டயட் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரே மாதிரி சாப்பாடை என்னால் வந்து மாதக்கணக்காக சாப்பிட முடியும். கார்த்தால இது, மத்தியானம் இது, ராத்திரி இதுன்னு மாதக்கணக்காக சாப்பிட்ட போரே அடிக்காது, சாப்பிட்ருவேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது ஒரு மருந்தாக தான் நான் பார்ப்பேன். இதுதான் டேஸ்ட்டுக்காக சாப்பிட்றது. இப்போ ரிட்டையர் ஆகிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்பப்போ டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவேன். இப்போவும் என்னால் அது முடியாது. டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்ன? ரொம்ப பிடிச்ச சவுத் இண்டியன் ஃபுட்டு சார். எனக்கு ரொம்ப கொத்து பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். தோசை ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் வந்து சரவணபவன் தோசை பிடிக்கும். நான் வந்து இந்தியன் டீமுக்கு ஆடும்போது சரவணபவன் இருந்துச்சு, இப்போ சரவணபவன் இல்லை. ஸோ சரவணபவனில் தோசை சாம்பார் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் தோசையும் தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆனால் இட்லி தோசைலாம் வந்து மாதக்கணக்கில் சாப்பிடாமல் இருந்திருக்கேன் நான். இன்ஃபேக்ட் இட் குட் ஹவ் பீன் ஈவன் லைக் திஸ். 1-2 வருஷம் தொடாமலாம் இருந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இட்லி தோசை வந்து சாப்பிடாமல் அவ்வளோ வருஷம் கடந்து வந்திருக்கேன். அதை சாக்ரிஃபைஸாலாம் பார்க்கல. இது எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு கேம்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்துக்காக நான் பண்ணுற ஒரு சின்ன தவமாக தான் பார்க்குறேன். ஓகே, பாட்டு பற்றி சொல்லுங்கள். எந்த பாடல்கள் உங்களுக்கு வந்து? நிறையா கேட்பேன், பாட்டை திருப்பி கேட்பேன். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு அந்த பான் ஸ்மெல் வரும், டிஎன்சி, அது நான் அசோசியேட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து நான் ஒரு மொமெண்ட்டோட அசோசியேட் பண்ணிப்பேன். ஸோ நான் வந்து இந்த பாட்டு வரும்போது நான் அந்த மொமெண்ட்டுக்கு போவேன். அந்த மைண்டு தான் சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக யோசிக்கிற ஒரு டைப் நான். இந்த பாட்டு இப்படி நடந்துச்சு, இந்த பாட்டு நடந்தபோது இந்த மொமெண்ட்ஸ் இருந்தது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னால் வந்து அண்டர் 19லேருந்து நான் 38 வயசு வரைக்கும் கிரிக்கெட் விளையாடின மொமெண்ட்ஸில், குட் மொமெண்ட்ஸில் கேட்ட எல்லா பாட்டும் என்னால் சொல்ல முடியும். அதாவது நான் பெரிய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்தம்போது எந்த மொமெண்ட்டில் எந்த பாட்டை கேட்டிருந்தேன்னு என்னால் சொல்ல முடியும். ஏதாவது ஒன்று இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் அண்டர் 22ல் வந்து ஒரு கேம், இதில் ஜிங்க் ஸ்டேடியம்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஹைதராபாத்தோட தமிழ்நாடு வர்சஸ் ஹைதராபாத் கேம். பயங்கரமான மேட்ச். அந்த மேட்சோட டெப்த்துக்குள்ளே போக முடியாது.
ஒரு கடார் முடார் ஸ்லெட்ஜிங், 2 டீமும் சண்டை போடாத ஒரு, அதாவது தொண்டையை பிடிச்சி கடிக்காத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் நான் வந்து அப்போ வந்து நம்ம மாதவனோட படம் ரன் வந்திருந்தது. அந்த ரன்லேருந்து அந்த என்டையர் ஆல்பம் கேட்டது வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதில் அந்த ஒரு சாங் வரும், மின்சாரம் என் மீதுன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங், அந்த மாதிரி ஒரு 4-5 மொமெண்ட்ஸுக்கு அந்த சாங்கை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அதை கேட்கும் போதே யூ கெட் இன் டு தட் கேம் வித் பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். அதுக்கப்புறம் ஆளப்போறான் தமிழன், அது வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அந்த சாங் அப்படியே யூஸ் பண்ணியிருப்பேன். மைண்ட்ல இருக்கும். அது ஒரு ருட்டீனாக இருக்கும், காலைல ஆரம்பிச்சேன்னா அந்த சாங் கேட்கறது அப்படின்னு. அதே மாதிரி சில சமயம் இந்த காலையில் ஒரே பாட்டை திரும்ப திரும்ப கேட்டே இருப்பீங்களா? ஆமாம், கேட்பேன், லூப்பில் கேட்பேன். ஸோ ஜஸ்ட் டு வயர் மை செல்ஃப் அப், அது மேட்ச்சுக்கு போகிறதுக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெகுலர் ரூட்டீன் வச்சுருப்பேன். காலைல எழுந்தவுடனே ஒரு 6லேருந்து 7 மணி வரைக்கும் இந்த மாதிரி பாட்டு கேட்குறது, அந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவேன், ஒரு லாங் ஸ்ட்ரெச் மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ருட்டீன்ஸை வந்து வருஷக்கணக்காக கடைப்பிடிக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆக்சுவலி ஒரு தவம் அது. உங்கள் லேப்டாப்பில் வந்து எப்போதும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பீங்க, அது சம்மந்தமான மெமரிஸ், அது சம்மந்தமான விஷயங்களை எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்றது என்ன சார்? ஆமாம், நிறையா பார்ப்பேன் கிரிக்கெட். நிறையா பார்ப்பேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து நான் ஒரு அப்சஷனாக பார்ப்பேன். இப்போ என்னால் ஒருத்தர் விக்கெட் எடுக்க முடியல அப்படின்னா அவரை பற்றி, அவர் எங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாருங்கிற டேட்டா அளவுக்கு ட்ராக் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து நிறைய பேர் அவங்களோட கிரிக்கெட்டை போடுறாங்க, பேட்டிங் ஆடுறது, போலிங் போடுறது. அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது சம்டைம்ஸ். ஸோ ஒரு பீதியை கொடுக்கறதுக்கு தான் வெவ்வேறு வேரியேஷன்ஸ் நீங்கள் வந்து அவங்கள பேக் ஃபுட்டில் வைக்கிறது தான் கரெக்ட். அதுக்கு நம்ம உழைப்பு போடணும். இது வந்து அது எப்படின்னா மார்க்கெட்டிங் மாதிரி கிடையாது. நான் இது வச்சிருக்கேன்னு பொய் சொல்கிறது கிடையாது. நான் எப்படின்னா பொய் இதெல்லாம் கிடையாது, நிஜமாவே அடியில் வெடி வச்சிருவேன். நான் வந்து நிஜமாக நான் இப்போ நான் இன்னைக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அடுத்த நாள் போட்டுருவேன் போலிங். நம்ம இதை இப்படி போட்டு அடிச்சிட்டாங்கன்னா நம்மளை தப்பாக பேசிடுவாங்களேன்னு ஒரு பயம். நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். இப்போ நான் ஆண்ட்ரே ரசலுக்கு ஒன்று பண்ணினேன். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ஓவர் திஸ் அம்பையர் பின்னாடி ஒளிஞ்சு போய் போடுவாங்க. அம்பையர் வந்து கிரவுண்டில் 4 இடத்துல 5 இடத்துல நிற்கலாம், அது மார்க் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு எங்கே வேணுமோ அவர் அங்கே நிற்கணும். ஆனால் நிறைய அம்பையர்ஸ் போய் நிற்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அம்பையரை கொண்டு போய் எனக்கு மறைஞ்சு நின்று போடணுங்கிற இடத்துல நிற்க வச்சுட்டு அவர் பின்னாடிலேருந்து ஓடி போய் பாலை போட்டு ஆண்ட்ரே ரசல் போல்ட் ஆயிருக்கார். அது நான் முந்தின நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணது. ஒரு கோச்சை நிற்க வச்சு அதை திரை மாதிரி நிற்க, ஏன்னா அந்த திரை பின்னாடிலேருந்து ஓடினோன்னா எங்கேருந்து வருதுன்னு தெரியாது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னா எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க, எப்படி பதுங்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க. ஸோ அதுதான், அப்படி தான் கன்சிஸ்டண்டாக அவங்கள பதுங்கு குழிக்கு தள்ளணும், நீங்கள் ஒரு பேக் ஃபுட்டுக்கு தள்ளணும். கரெக்ட். ஸோ ரிக்கி பாண்டிங் விக்கெட் தான் வந்து வேர்ல்டு கப்பில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டேர்னிங் பாயிண்ட். 100 ரன் அடிச்சிட்டார் சார், அதுதான் ஒரு வருத்தம். அடிச்சிட்டார், ஆனால் அடிச்சிட்டார், 100 ரன் அடிச்சிட்டார். முன்னாடியே எடுத்திருக்கணும். பட் ஆனால் அவர் ரொம்ப பெரிய பிளேயர். ஆனால் அவரை அந்த நேரத்தில் எடுக்கலைன்னா இந்தியா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்காது அப்படின்னு ஒரு வியூ சில கிரிக்கெட்டர்ஸ், சில கமெண்டர்ஸ் என் மனசில் அப்போ இருந்தது. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்ல பிளேயர் சார். நான் போட்டதில் போலிங் போட்டதில் ஒன் ஆஃப் த சூப்பர் பேட்ஸ்மேன் அவர். அப்போ நானும் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பையன் கிரிக்கெட்டில், இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரொம்ப நல்ல நாக். அது கடினமான ஒரு பிச்சில் எக்ஸ்ட்ராடினரி 100 அடிப்பார். அதுக்கு ஏதாவது ஒரு வெப்பன் விட்டிங்களா அவருக்கு? அப்போ நான் ரொம்ப இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ரொம்ப சின்ன பையன் சார். சின்ன பையனா ஒரு கற்றுக்குட்டி. அப்போ தான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு நிறைய பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு நான் போலிங் போட்டவங்களுக்கு என்னோட மாஸ்டரி இருக்கும்போது போட முடியல. அதே மாதிரி பிரையன் லாராக்கு போலிங் போட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான். அவரை மாதிரி ஒரு பிளேயர், ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பிளேயர் நான் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை, பேட்ஸ்மேன். இன்னும் அவரு பார்க்குற ஒரு பிளேயர் அவரு சச்சின் டெண்டுல்கர். 2 பேரும் பேட்டிங் ஆனாங்கன்னா இன்னி கூட நான் எவ்வளோ ரூபா வேணாலும் கொடுத்து மேட்ச் பார்ப்பேன். 2 பேரும் அவங்களோட பிரைமில் பேட்டிங் ஆனாங்க. உங்கள் வருத்தங்களில் ஒன்று அவருக்கு போடாது. சந்தோஷமான மொமெண்ட், நான் முதல்ல சிஎஸ்கேக்கு ஆடம் கில்கிறிஸ்ட் விக்கெட் எடுப்பேன் சேப்பாக்கில். அது ரொம்ப ஒரு மெமரபிளான மொமெண்ட். ஸோ அந்த விக்கெட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரைசியஸ். அவ்வளோ பேர் முன்னாடி ஒரு பெரிய ஸ்டேஜில் ஒரு பெரிய ஒரு களத்தில் வந்து போலிங் போட்டு அதான் ஃபஸ்ட் டைம் போட்டோம். அது பயங்கரமான பால். ஆக்சுவலாக போடுவேன், அவர் இறங்குவார், திரும்பி போல்ட் ஆகிடுவார். ஆடம் கில்கிறிஸ்ட்லாம் சில்லறையை சதற ஓடுற ஒரு பேட்ஸ்மேன் சார், அவ்வளோ பெரிய பிளேயர். 2017 இங்கிலாண்டில் நடந்த மேட்ச்சில் பாகிஸ்தான்கிட்ட தோக்குறீங்க. பயங்கர ஷார்ப், ரொம்ப ஒரு ஹார்ஷ் கிரிட்டிக் இருந்தது. இனிமேல் அஸ்வின் வந்து ஒன் டே மேட்ச் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார் அப்படின்லாம் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க நிறைய கமெண்டேட்டர்ஸ். பட் ஒரு ரிமார்க்கபிள் கம்பேக் உங்களால் கொடுக்க முடிஞ்சது. எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொண்டீங்க, எப்படி திரும்ப வந்தீங்க? நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப கடினமான விஷயம். தமிழ்நாடுக்குள்ளேயே 1000 பிரச்சனைக்கு நம்மளே வந்து ஒருத்தரை இழுத்துக்கிறோம். அதை பார்க்கும்போது வருத்தமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ட்ரிவியலான விஷயங்கள். நம்ம வந்து இவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்கேப், இந்த இந்தியன் வரைபடத்தில் நம்ம ரொம்ப ஒரு ஸ்மால் பகுதி.
இந்த பகுதியில் வெளியில் இருக்கிறவங்க நம்ம எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சூழ்நிலையில் அதே சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச்சில் அந்த மேட்ச்சில் தோத்ததுக்கு நான் இப்போ கூட சொல்கிறேன் சார், 70 ரன் கொடுத்துட்டேன். என்னால் தான் மேட்ச் தோத்துறாங்க, கை தூக்கி ஒத்துக்கிறேன். என்னால் தான் மேட்ச் தோத்தேங்கிற சூழ்நிலையில் எல்லாருமே ட்ராப் செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் கிடையாது. தோல்விக்கு காரணமான எல்லோரையுமே இது எப்படின்னா போடல நீங்க அப்படி சொல்லலாம், எல்லாரையும் தூக்கக்கூடாது. நான் இன்னைக்கு கூட என் யூடியூப் சேனலில் பேசும்போது சொல்லுவேன், ஒரு தோல்விக்கு ஒரு பிளேயர் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு வெற்றிக்கும் ஒரு பிளேயர் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. ஆனால் லைஃப் இஸ் நாட் ஃபேர். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், எனக்கு 2 கிடைக்கும். இந்த கேமரா பிடிக்கிறவருக்கு 8 கிடைக்கலாம், இல்லை மாற்றி அமையலாம். அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆள்லாம் நான் கிடையாது. அந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப டார்க் மொமெண்ட்னு ஏன் நினைக்கிறேன்னா, அந்த வருஷம் தான் நான் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர், ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர். அது எதுக்கு அந்த கொடுக்குற அவார்டுனா, நீங்கள் எல்லா ஃபார்மேட்லேயும் பயங்கரமாக திகழ்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு கிரிக்கெட்டர்னு. ஜஸ்ட் டு செட் த கான்டெக்ஸ்ட். எனக்கு என்னை பற்றி ரொம்ப பேசுறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஏன்னா நான் கடந்து வந்த பாதையை மூடிட்டு அடுத்த புக்கு எழுதணும்னு நினைக்கிற ஆள். ஆனால் ஜஸ்ட் டு செட் த கான்டெக்ஸ்ட். அந்த டைமில் விராட் கோலிக்கு ஜாக்பாட் இயர், பம்பர் இயர், வேற லெவல் இயர். ஆனால் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் நான் தான். ஜஸ்ட் டு செட் த கான்டெக்ஸ்ட். அப்போனா அவரை தாண்டி விளையாடின ஒரு கிரிக்கெட்டர் தான் அதை எடுத்திருக்க முடியும். அந்த வருஷத்தில் ஒரு மேட்ச் தோத்த காரணங்களால நான் பல வருஷம் திருப்பி கிரிக்கெட் விளையாடல அந்த ஃபார்மேட்டில். அந்த டார்க் டேஸ்லேருந்து எப்படி கம்பேக் வந்தீங்க சார்? ஒரு 18 மாதம் இருக்கும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அஸ்வின் ஹஸ் பீன் ரொட்டேட்டட்னாங்க. பல வார்த்தைகள் கேட்டிருக்கேன் நான் லைஃப்பில். ரெஸ்டடு, டிராப்டு எல்லாம் கேட்டிருக்கேன். ரொட்டேட்டட்னு ஒரு வார்த்தை கேட்டதே இல்லை. இப்போ கூட ரொட்டேஷனில் தான் இருக்கேன், ரிட்டையர் ஆகிட்டேன், ரொட்டேஷனில் தான் இருக்கேன். எனக்கு அப்போ எங்கே யார்கிட்ட போய் ரீச் அவுட் பண்ணுறதுனே தெரியல. அப்புறமா நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு நடுநிலைக்கு வந்தேன். என்னன்னா, நம்மளோட நிலைமைக்கு நம்ம மட்டுமே தான் காரணம். இந்த பாரு, அவனுக்கு 10 வாய்ப்பு, இவனுக்கு 20 வாய்ப்பு, இவனுக்கு 15 வாய்ப்பு, உனக்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த ஒரு வாய்ப்பில் நீ ஃபெயில் பண்ணிட்ட. நீ டீம் ஒன்றால் தான் தோத்துருச்சு. பாகிஸ்தானோட ஒரு இந்தியா தோற்றதுக்கு நீ தாண்டா காரணம், நீ தான் எதிரி இந்தியாவுக்கே அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆல் யுவர் கரெக்ஷன் ஸ்டார்ட் வித் அக்செப்டன்ஸ். இதை ஒத்துக்கிட்ட உடனே எனக்கு தெரிஞ்சது, எனக்கு இதுதான் தகுதி, ஒரு வாய்ப்பு தான் ஏன் தகுதி. அதை எனக்கு காமிச்சிட்டாங்க என் இடத்த. இங்கேருந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சா கூட எப்படியாவது வி ஹேவ் டு மேக் இட் கவுண்ட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது கிரவுண்டுக்குள்ள நடந்து போகிறீங்க, கூட நடக்கிறவங்க எல்லாருக்கும் 5 வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திப்பீங்களா? முடியாது. ஒரு வாய்ப்பு இருக்கிறவங்க வேற மாதிரி ஸ்பிரிட் இருக்கணும். அந்த நேரம் அனிமல் ஸ்பிரிட் இருக்கணும். ஒரு பயமும் இருக்கும். ஒரு சின்ன ஐயோ இது நடக்கலைன்னா என்னடா அப்படிங்க இருக்கும். இன்னொரு தோல்வியா? இந்த தோல்விக்கு அப்புறம், அதாவது இந்த 3 மணி நேரம் படம் சார், ஹீரோலாம் போவாங்க, அந்த படத்தை ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸில் கண்டுபிடிச்சிருவாங்க படம் எப்படி இல்லைன்னு. கரெக்டா? இப்போ நான் போகிறேன், 3 மணி நேரம் மேட்ச் விளையாடுறேன். இந்த 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே என் வாழ்க்கை என்ன இப்படி போச்சுன்னா எப்படி? 12B படம் ஷாம் மாதிரி தான். பஸ்ஸில் ஏறினா ஒரு கதை, ஏறாட்டுக்கு ஒரு கதை. இந்த மாதிரி ஒரு பேர்டனோட தான் நான் என்னோட 15 வருஷம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டாக ஆடிருக்கேன். இதுலேருந்து பல பாடங்களை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோட முக்கியமான ஒரே கோல் என்னென்னா, தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸுக்கு என்னோட பாடங்களை சொல்லி கொடுக்குறதுலாம் ஓவர். எனக்கு நடந்தது விஷயங்களை, நான் கற்றுக்கிட்ட பாடங்களை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த அமௌண்ட் ஆஃப் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, மேலே வருவாங்கங்கிற ஒரு ஆசை. அவ்வளோதான். 18 மாதம் உங்களுடைய பிரைம் கெரியரில் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஒன்றும் செய்ய முடியாது. அது நான் வாங்கிட்டு வந்து, அது என்னோட கர்மா சார். அவ்வளோதான். எனக்கு அப்படி நடக்கணும்னு இருந்துச்சு, நடந்துருச்சு. அவ்வளோதான். நான் என் வாழ்க்கையில் யாருக்குமே கெடுதல் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. என் வாழ்க்கை என்னோட ரூட்டில் நான் பாட்டு போயிருக்கேன். எனக்கு அப்படி நடந்துருச்சு. அதுக்காக என்ன, 18 மாதம் போயிடுச்சு. இனிமேல் என்னோட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண நான் தயாரில்லை. அந்த 18 மாதத்தில் ஒரு கிரைசிஸ் மொமெண்ட்டில் உங்களுக்கு யாரெல்லாம் ஆறுதலாக இருந்தாங்க? யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், மற்றவங்க இதுலேருந்து மீண்டு வா, இது டெம்பரரி தான், செட்பேக் இல்லை. ஆனால் நான் அப்போ கூட டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். சும்மா கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் ஸ்டம்ப் நடுவாங்களோ போயிடுவேன் விளையாடுறதுக்கு. எங்கெல்லாம் வீட்டு பக்கத்தில் நட்டா கூட போய் விளையாடிடுவேன். ஸோ அப்படி தான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் ஆனாலும் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டுக்கு நீங்கள் அவர்ஷனா இல்லை? எங்கே பார்த்தாலும் வண்டி நிறுத்துறாங்க. இப்போ கூட போட்டிங்கன்னா விளையாடுவேன் சார். பார்க்கிங் ஜாஸ்தி பண்ணுறாங்க, அதை ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா எங்கள் ரோட்டில் விளையாடுவேன் நான். கிரிக்கெட்லாம் ஜாலியாக விளையாடக்கூடிய ஒரு விஷயம் சார். கிரிக்கெட்டுங்கிறது என்ன, 10 பசங்க சேர்ந்து விளையாடுற ஒரு கேம். அது எங்கே விளையாடினா என்ன? எனக்கு ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்தது ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில். நான் சொன்னேன்ல, இதே சேப்பாக்கில் ஒரு பயங்கர செட்பேக் மூமெண்ட். அந்த ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளாப் படம் கொடுத்த ஒரு டே. கிங்ஸ் 11ஓட மேட்ச் ஆடுறோம் 2010. ஒரு 2 பாலுக்கு 2 ரன் ஏதோ அடிக்கணும். ஒரு பால் ஏதோ அடிப்பேன், மிஸ் பண்ணிடுவேன். அடுத்த பால் என்ன ஆகும், நம்ம தாண்டா இன்னைக்கு தோனி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிப்பேன். பால் மிடில்லேருந்து அடிச்சுன்னு கதறின்னு போகும். கைஃப் டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சிடுவார். சூப்பர் ஓவருக்கு போய் சிஎஸ்கே மேட்ச்
தோத்தோடனே டீம்லேருந்து ட்ராப் பண்ணுருவாங்க. தெருவில் விளையாட்டுருப்பேன். ஒரு ஒரு 7-8 நாள் கழிச்சு எங்கள் ரோட்டில் வந்து லேம்ப் போஸ்ட்டு ஸ்டம்ப்பு விளையாடிட்டு இருப்பேன். அதை என் புக்கில் அழகாக ஃபஸ்ட்லேயே எழுதியிருப்பேன். இப்போ ஃபோர்வேர்ட்லேயே எழுதியிருப்பேன். அப்போ எப்படி எங்கள் ஸ்ட்ரீட்டோட முனையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய வருவாங்க, ஆளுங்க நடந்து வருவாங்க. ஒரு சின்ன பையன், அவங்க அம்மா கொஞ்சம் முடியாமல் வராங்க, அப்படியே கூப்பிட்டு வராரு. அப்போல்லாம் தெருக்கு நடுவில் யாராவது மேட்ச்சுக்கு நடுவில் போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் தெரியும். கேமராமேன்லாம் யாராவது விளையாடிருப்பாங்க, கேட்பாருங்க. ஸோ அப்படி நின்ன உடனே டேப்பா சீக்கிரம் போடா அப்படின்னு பசங்கள்லாம் விரட்டினோடனே அந்த அம்மாவை பார்த்து எல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். நவுந்து போயிட்டாரு. அவங்க அம்மாவை போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே விட்டுட்டு திரும்பி நடந்து வந்தார். மெதுவாக நடந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார், மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டே இருந்தார். நானும் இப்படி அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிட்டேன். இப்படியே கூப்பிட்டார், தம்பி அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னா, நீ தானே இந்த சிஎஸ்கேக்கு விளையாடின பையன் அப்படின்னாரு. ஆமாம் சார். இங்கே ஓடுற அந்த ஒரு ரன் அங்கே ஓடி தான் ஜெயிச்சிருக்கலாம்லப்பா அப்படின்னாரு. இங்கே எடுத்த ஒரு ரன் அங்கே எடுத்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னாரு. ரொம்ப ஒரு டீஃப்ளேட்டிங் மொமெண்ட் ஆக்சுவலாக. இன்னைக்கு சொல்லும் போது சிரிப்பு பயங்கரமாக வருது. ஆனால் அன்னைக்கு நடந்த போது ரொம்ப ஒரு ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். கண்டிப்பாக சார். ஹர்ட்டிங்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல யார் ஆறுதலாக இருந்தாங்கன்னு, உங்களோட டார்க்கஸ்ட் ஃபேஸ். அதாவது இது எப்படி நான் சொல்லுவேன்னா, நான் எங்கள் வீட்டில் ஒரு லைன் எழுதி வச்சுருக்கேன். நான் கம்பேக் பண்ணும்போது அந்த லைனை ஃபோட்டோவாக போட்டேன். ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு பயங்கர ஃப்ரேஸ் உண்டு. என்னன்னா, there is always light at the end of the tunnelனுவாங்க. நீங்கள் போகிற அந்த டார்க் டனலில் வெளிச்சமே இருக்காது. ஆனால் அந்த டனலோட எண்டுக்கு போயிட்டீங்கன்னா வெளிச்சம் வருங்கிறது தான் அதோட லாஜிக். ஒவ்வொரு இருளுக்கு பின்னும் ஒரு ஒளி உண்டு. ஆனால் அந்த ஒளி அந்த இருளுக்குள்ள உள்ளே போயிட்டு இருக்காங்கல்ல, எவன்லாம் அந்த ஒளி வரும் நம்புறானோ அவன் தான் அங்கே போய் சேருவான். எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஆனால் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னார். அந்த டைமில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இருட்டில் தான் இருப்பேன். மேட்ச்னா ஆஃப் பண்ணிடுவேன். என்னால் கிரிக்கெட்லேருந்து விலகியே இருக்க முடியாது. ஆனால் மேட்ச் இந்தியன் டீம் விளையாடுதுன்னா ஆஃப் பண்ணிடுவேன் டிவியை. ஏன்? என்னால் பார்க்க முடியல. நான் இல்லாத ஒரு இடத்த அந்த மேட்சை நான் இல்லாமல் என்னால் பார்க்க முடியல. அந்த தோல்வியை ஒத்துக்க முடியல, அந்த சங்கடத்தை ஒத்துக்க முடியல. ஓகே, ஒத்துக்க முடியல, பார்க்க முடியல, எப்படி வேணால் சொல்லலாம். நான் அந்த டைமில் டார்க் ஃபேஸில் இருந்தேன். ஐ நீடட் ஹெல்ப், ஐ நீடட் தெரப்பி. அதுவே ஒரு ஸ்ட்ரென்த் தான். அதை சொல்கிறதுக்கே ஒரு வலிமை வேணும், மன வலிமை வேணும். நான் எடுத்துட்டேன், ஹெல்ப்பும் எடுத்துட்டேன். நோ டவுட். ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்க்கு போய் ஹெல்ப் எடுத்துட்டேன். அது என் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. ஆனால் என்னோட வாழ்க்கையோட தரத்தையும் அதை மாற்றிடுச்சு. டோட்டலாக வாழ்க்கையை பற்றின புரிதலே மாற்றிடுச்சு. அதாவது அவர் ஒரு விஷயம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதோட எண்டில் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நான் கேட்டேன், நான் ஒளிவு மறைவு இல்லாமல் தான் பேசுகிறேன், யாருக்கும் தப்புன்னு நினைக்கல, கெடுதல் நினைக்கல. அவர் திருப்பி ஒன்று சொன்னார், நீ இப்படி யோசிச்சுப்பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு, ஆனால் அவங்க அதை சரியாக தான் பண்ணுறோன்னு நினச்சா அவங்க பார்வையில் தப்பு இல்லை அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அடி விழுந்தது, புரிதல் வந்தது. ரெண்டாவது ஒன்று சொன்னார், நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நம்ம சொல்ல நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு சரியாக போய் சேரலான்னு நீ சொன்னதே வேஸ்ட்டுன்னாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நான் எக்ஸாக்டாக என்ன நினைக்கிறேனோ அது உங்ககிட்ட போய் சேரலைன்னா அதுக்கு பவரே இல்லையே. ஆமாம், அந்த பவர் ஆஃப் கம்யூனிகேஷனே இல்லை. இது ரெண்டே விஷயம் என் வாழ்க்கை அதுக்கப்புறம் மாற்றிடுச்சு. ஏன்னா நான் எப்படிப்பட்ட ஆள்னா, இப்போ சொன்னேன்ல தப்பு எந்துதான்னு, முதல்ல ஏதாவது ஒன்று சரியாக போகலன்னா நான் தாண்டா காரணம்னு ஒத்துப்பேன். நான் ஓகே, என் மேலே தூக்கி அந்த மொத்த பாரத்தையும் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி போட்டு அது ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு எனக்கு. ஓகே, ஐ ஹேட் டு லெட் கோ. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் 2 பேருக்கு ஒரு எங்கள் 2 பேரும் நிறைய சண்டை வரும். ஹீட்டடாக ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப என்னன்னு சொல்ல பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கு. ரொம்ப ஹீட்டடாக ஆர்கியூமெண்ட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணாரு, ரொம்ப குத்துறா மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. அதை நான் என்னென்னு சொல்ல விரும்பல. ரொம்ப குத்துறா மாதிரினா அடியில் யாரோ இழுத்து ஓங்கி குத்துற மாதிரி, ஒரு கிழிச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். 3 நாள் ஸ்ட்ரெயிட்டாக அழுதுருக்கேன் நான் தனியாக உட்காந்து. 3 நாள் ஸ்ட்ரெயிட்டாக. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு நேரம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டில் அது ஒரு பாடம் இருக்குது. காலையில் போன உடனே பால் கொஞ்சம் மூவ் ஆகும், விட்டு ஆடணும்னுவாங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நேரங்கள் வரும். சூரியன் மறையும். அந்த மறையிற சமயத்தில் அதை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ண முடியக்கூடிய இருக்கும். அதை வந்து சரிடா, ஓகே, நீ என்னை அடி, நான் வருவேன் மேலே ஒரு நாள், நீ என்னை அடி, நான் இன்றைக்கி உழைப்பேன். என் உழைப்பு இந்த இருளில் என் உழைப்பு தெரியாது. ஆனால் அது விளங்கின உடனே என் உழைப்புக்கு 10 மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும். எஃபர்ட் போட்டீங்க? அட போடா, நான் என்ன வேணா விளையாடுறேன். நான் விளையாடுறதுக்கு காரணம், நான் போடுற எஃபர்ட்டுக்கு காரணம் நீ சொல்றதுல தான் என்னோட வேல்யூ தெரியணுமா? நான் பாட்டு ஜாலியாக விளையாடுவேன், எவனும் என்னை தடுக்க முடியாதுங்கிற ஜோனுக்குள்ளே போயிட்டேன். அது போனதுலேருந்து எனக்கு ஆளுங்க யாருமே மேட்டர் ஆகல. அவங்க என்னை பற்றி ஒரு சொல்கிற விஷயத்தில் ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். யார் மேலேயும் எனக்கு கோவம் கிடையாது. கோவத்தை கடந்து வந்த ஆள் நான். கோவமே கிடையாது. எவன் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் என்னை பற்றி இந்த இன்டர்வியூலேயே தப்பாக பேசிட்டீங்கன்னா கூட, நாளைக்கு உங்களை பார்த்தேன்னா ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா கேட்டு போயினே இருப்பேன். ஏன்னா
என் மனதில் எதுவும் ஏற்றிக்க மாட்டேன். ஓகே, நாட் இன்ட்ரெஸ்டட் அட் ஆல். ஐ டோன்ட் வாண்ட். என் வாழ்க்கையோட டைம் ஸ்டாம்ப் இவ்வளோ தான். அதில் உங்களுக்கு இவ்வளோ பங்கு கொடுக்கறது வேஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன், யாராக இருந்தாலுமே. அன்லெஸ் அண்ட் அன்டில் தே மீன் சம்திங் டு மீ. நீங்கள் யாரையாவது உங்கள் யூடியூப்பில் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெஜெண்டை இன்டர்வியூ பண்ணணும்னா நீங்கள் யாரை பண்ண ஆசைப்படுவீங்க? சச்சின் டெண்டுல்கர் அண்ட் பிரையன் லாரா. கிரிக்கெட்டில் சொல்லணும்னா அந்த மாதிரி வேறு ஃபீல்டில் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. எனக்கு வரலாறுல ரொம்ப ஈடுபாடு. ட்ரீம் எனக்கு வந்து 2000 வருஷங்கள் எவ்வளோ வருஷங்கள் முன்னாடியோ போய் ராஜராஜ சோழன் இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை. நான் படித்ததில் அவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு காதல் எனக்கு. அந்த காலகட்டங்களில் இன்னைக்கு வந்து இந்த வீரநாராயணபுரம் ஏரின்னு வாங்க, அந்த பொன்னியின் செல்வன் கதையில் வீராணம் இப்போ வீராணமாக மாறி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் மேன்மேட் லேக் அந்த டைமில் கட்டியிருக்காருன்னா எப்படி என்ன இருந்திருக்கும், அவங்களோட சூழ்நிலைகள் இருந்திருக்கும், அவங்களோட சயின்ஸ் எப்படி இருந்திருக்கும். ஓகே, அவர் வந்து யானையை கூட்டு போய் போரிட்டவர். ஸோ யானையை வந்து கப்பலில் கூட்டு போகிறது கஷ்டம், யானைக்கு டிஸ்ஓரியன்டேஷன் இருக்கும். ஆனால் அவ்வளோ யானைகளை கூட்டு போய் போர் பண்ணியிருக்காரு அந்த காலத்தில். நாட்டுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. சச்சின் பிரையன் லாரா. அது மாதிரி கேள்வி கேட்பீங்க ரெண்டு வார்த்தையும். எனக்கு சச்சின் டெண்டுல்கரோட மனநிலை நிறைய தெரிஞ்சுக்கணும். நான் மனநிலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு சவுண்டு திங்கிங்க்கு பின்னாடி தான் வரும். ஸோ அவங்களோட மனநிலை அண்டர் டியூரஸ் சுச்சுவேஷன்ஸ். சச்சின் டெண்டுல்கர் ஷார்ஜாவில் டெசர்ட் ஸ்டாம்னு சொல்லக்கூடிய நாக் விளையாடிருக்காரு. அப்போ அவரோட மனநிலை எப்படி இருந்தது. அதேமாதிரி லாரா வந்து இஃப் ஐம் நாட் ராங் ஜமைக்காக போர்ட் ஆஃப் ஸ்பெயினான்னு தெரியல, கடைசியில் வால்ஷையும் ஆம்பரோஸையும் வச்சுன்னு ஒரு சேஸ் ஒன்று பண்ணுவார். எங்கள் அப்பா நடுராத்திரி எழுப்பி விடுவார் என்ன. கடைசி 2 விக்கெட் வச்சு லாரா ஆடுவார் ஆஸ்திரேலியன் டீமோட. அந்த டைம் ஆஸ்திரேலியன் டீமோட நாட் அ ஜோக். அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் விக்கெட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விளையாடுறதுக்கு. பெடல் எடுத்துருவார். பிரையன் லாரான்னு இன்னைக்கு நான் பேசுகிறவங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு கிரிக்கெட் ஐபிஎல் ஃபாலோ பண்ணுறவங்க யாருன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். கமெண்ட்ரி பண்ணுவார், எஸ்ஆர்ஹெச்சில் இருப்பார். நீங்கள் 2020 கிரிக்கெட் இன்னைக்கு பேசுகிறீங்க, பேட்ஸ்மேன் இன்னைக்கு பேசுறீங்க. பிரையன் லாரா தெரியலன்னா நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறதே வேஸ்ட். பிரையன் லாரா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் பிறந்து வரணும். அவர்கிட்ட அந்த மனநிலை. அவர் வந்து லெஃப்ட் சைடு இருந்தார்னா ஒரு மாதிரி பேட்டிங் ஆடுவார், ரைட் சைடு இருந்தால் ஒரு மாதிரி ஆடுவார். அவருக்கு போர் அடிச்சா அவுட் ஆவார். அவருக்கு இருந்த பேட் ஸ்விங்குக்கு அவருக்கு இருந்த கேம்லாம் சான்ஸே கிடையாது. அவரெல்லாம் எப்படின்னா நான் ப்ரே பண்ணுவேன், இன்னைக்கு அவர் நல்லா எழுந்து வரணும், 40 ரன் அடிச்சிடணும். அப்படி 40 ரன் அடிச்சார்னா அவரை பார்க்கறது வந்து ஒரு ஏஆர் ரஹ்மான் இளையராஜா சேர்ந்து பண்ணுற கான்சர்ட் மாதிரி. அந்த மாதிரி அவர் பிரையன் லாரா பேட்டிங்லாம் சான்ஸே இல்லை. இப்போ கிரிக்கெட்டில் ஹோப்னு யாரை பார்க்குறீங்க? இப்போ வளர்ந்து வர கிரிக்கெட்டர்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாடு, இந்தியா. சாய் சுதர்ஷன் நல்ல ஃபேண்டாஸ்டிக்காக வருவார்னு நான் நினைக்கிறேன். ஐ விஷ் ஹிம் த பெஸ்ட். ஓகே, இந்த மேன்கட் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. நீங்கள் யாரை மேன்கட் பண்ணீங்களோ அவரையோடய ஆடினீங்க, அவர்கிட்ட அதை பற்றி பேசுனீங்களான்னு தெரில. அதை பற்றி ஒரு பர்செப்ஷன் மாறி இருக்கா இப்போ? நான் தோனியை கூட தான் சார் அவுட் ஆக்கினேன், அவரோடய விளையாடலையா. ஜாஸ் பட்லரையும் அவுட் ஆக்கினேன், அவரோட விளையாடினேன், அவ்வளோதான். இது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. அவர் வெளில போனது அவர் தப்பு, ஏன் தப்பு கிடையாது. அண்ட் ரெண்டாவது, இந்த பேர் ஏன் வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மன்கடுங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரவுனுங்கிற ஒரு பேட்ஸ்மேனை நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் ரன் அவுட் பண்ணார். அவர் ஒரு இந்தியன் ரன் அவுட் பண்ணவர், வெளியே போனவரை அவர் பேர் ப்ரவுன். ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து ப்ரவுண்டுன்னு வரணும், வெளியே போனது அவர் தான். இது எப்படி இருக்குன்னா, அரெஸ்ட் பண்ண போலீஸ்காரனை தூக்கி ஜெயிலில் வச்ச கதையாக இருக்குது. தப்பு யாருது? பிக் பாக்கெட் பண்ண வந்து வெளியே போனவனோட தப்பு. நான் ரூல்குள்ளே அடிச்சிட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து பொதுநல வழக்கு போட்டு என் பேரை விசாரணை பண்ணி இது சரியா அது தப்பா, எங்கள் அம்மா என்னை எந்த டைமில் பெற்றாங்க, இதெல்லாம் தப்பு இல்லை. கான்வர்சேஷனே ராங். ஃபஸ்ட்டு நான் பண்ணது தான் சரி. இது எவன் வந்து எப்போ சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னும் பண்ணணும். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்கிறேன்னா, தினம் ஒன்று பண்ணணும். ஜஸ்ட் நார்மலைஸ் த சிச்சுவேஷன். தினம் ஒருத்தர் ரன் அவுட் ஆகணும், அந்த மாதிரி. அப்போ தான் நிறுத்துவாங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய இடம், நிறைய சேட்டிங் இருக்கும், ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமாக இருக்கிறாள் யார் சார்? விராட் கோலி. ரோஹித் சர்மாவும் ஜாலியாக இருப்பார், பட் விராட்டும் செம்ம சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவர் இப்போ கொஞ்சம் அப்படியே அவுட் ஆகிட்டு வந்தாருன்னா கொஞ்சம் அப்படியே வருத்தமாக உட்காந்துருப்பார். அப்புறம் ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டினார்னா, ஏய் விராட் கோலியாடா பேசுறது அப்படின்னு தோணும். அப்படியே ஒரு தர்பார் ஒன்று பண்ணுவார், அதில் சிரிச்சு வயரெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அதுவும் மழை பிரேக்லாம் வந்துச்சுன்னா யாரையாவது பிடிச்சிருவாரு, ட்ரெஸ்ஸிங் ரூமில் யாரையாவது பிடிச்சிருவாரு. அது பெரும்பாலும் சில சமயம் மேனேஜர்ஸாக இருக்கும். அவங்களும் அந்த மேனேஜர்ஸும் அவருக்கு வாயில் அவுள் பொறி போடுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. பண்ணி மாட்டினாங்கன்னா ஜாலியாக. அதான் வந்து அவங்க கிட்ட இல்லை, பசங்களை ஒரு 4 பேர் வச்சுன்னு ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுவார். பழைய கதைகள்லாம் சூப்பராக அவரும் பேசுவார். டெஸ்ட்டு ஒன்டேலேருந்து T20 போவாங்க, நீங்கள் T20லேருந்து இல்லை அது வந்து அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அப்படி கிடையவே கிடையாது. நான் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் நிறைய விக்கெட் எடுத்திருந்தேன். T20 வந்து கேமரா போட்டு அதை காமிச்சிச்சு, அவ்வளோதான். அதனால T20 தெரிஞ்ச உண்மை வேற, அவ்வளோதான். உலகத்துக்கு தெரிஞ்சது இதுதான் உண்மை. வந்து நான் விளையாடின ரெட் பால் கிரிக்கெட் தான். நிறைய தமிழ்நாடுக்கு விக்கெட் எடுத்தேன்.
ஃபர்ஸ்ட் இயரே ரஞ்சி டிராஃபி விளையாடி கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் நான். அதுக்கப்புறமா தான் அது வந்தது. அரசியலுக்குலாம் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஐயோ கட்பா கட் பண்ணுப்பா. அரசியலுக்குலாம் நம்ம என்ன சார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட ஜோனுக்குள்ளே ஒரு 10 பேருக்கு நல்லது பண்ணோம்னா அதுவே போதும் சார், அவ்வளோதான். ஓகே, எனக்கு வந்து ஒரு 10 பேர் சந்தோஷத்தை பார்க்கறது ஹாப்பி, அவ்வளோதான். என்னோட பாத்தில் கிராஸ் ஆகிற நான் சில பேருக்கு பண்ணணும்னு ஆசை, அவ்வளோதான். ரொம்ப சுவாரஸ்யமான பேச்சாளராக இருக்கீங்க. உங்களோட பேசினா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கலான்ற ஒரு எண்ணம் தான் ஏறுது. ஆனால் ஏதேனும் ஒரு இடத்துல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இன்னைக்கு ஒரு இடைவேளை விடலாம், இன்னொரு நாள் வாய்ப்பு வந்தால் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் ஆடியன்ஸ் கிட்டலாம், நான் பேசுனது எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கங்க, லைஃபே ஜாலியாக எடுத்துக்கங்க. ஏதாவது சீரியஸாக உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ, நன்றி. நன்றி நன்றி நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.